போடுறீங்களா அதை பத்தி தெளிவா போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் நேத்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கமெண்ட்ஸ் தான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்தது. இந்த வீடியோல அவரோட யூடியூப் சேனல் எப்படி ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்க போறேன். ஓனர்ஷிப்னா என்ன, பர்மிஷன்ஸ்னா என்ன, பாஸ்வேர்ட் செக்யூரிட்டிஸ்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கும் இந்த நிலைமை எப்பயாவது வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஐ பட்டனை தொட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்லை. முதல்ல நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க பாஸ்வேர்ட் செக்யூரிட்டிஸ் கரெக்டா போட்டா போதும், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சா போதும், நம்மளோட பாஸ்வேர்ட் யாருக்குமே சொல்லாம பத்திரமா இருந்தாலே போதும், நம்மளோட அக்கௌண்ட்டை யாருமே திருண்டு போக மாட்டாங்க நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க மக்களே. உங்களுக்கு தெரியாத விஷயம் யூடியூப்ல நிறையவே இருக்கு. முதல்ல இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ பெய்டு ப்ரொமோஷனுக்காக ஒருத்தர்கிட்ட அவரோட ஓனர்ஷிப் ஆக்சஸே கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல பெய்டு ப்ரொமோஷன் என்னன்னா அவங்க நம்மளுக்கு காசு தருவாங்க, நம்ம அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி விடணும், சம்பந்தமே இல்லாம. ஆனா இவர் எதுக்கு ஓனர் ஆக்சஸ் தந்தாருன்னு தெரியும். ஓனர்ஷிப்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்மிஷன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் கன்ஃபார்மா. பர்மிஷன்ஸ்னா என்னன்னா உங்களுக்கு மேனேஜர், எடிட்டர், ஓனர்ஷிப் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க இப்படி நினைச்சுக்கோங்க, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க வில்லன்ஸ் கிட்ட ஃபைட் போட்டுட்டு இருக்கீங்க. அப்படி ஃபைட் போடும்போது உங்களுக்கு எடிட் பண்ண டைம் இருக்காது. அதனால உங்க எடிட்டருக்கு எடிட்டர்னு ஒரு ரோலை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நீங்க இந்த உலகத்தை காப்பாத்துற நேரத்தில் அவன் உங்களோட அக்கௌண்ட்டை நைட்டா தூக்கிட்டு போயிட்டானா அப்படி போக முடியாது. ஏன்னா அவருக்கு சில ரூல்ஸ் பண்ணி தான் இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், மற்றபடி லோகோ சேனல்லாம் மாற்ற முடியாது. இப்போ நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ ஓனர்ஷிப் ஆக்சஸையும் அவங்க கையில தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஹேக்கர் எஸ்ஆர்எம் ப்ரோ கிட்ட ஃபேக் ஐடி ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காரு. அதனால இவரோட அறியாமையில இவரோட சேனல் இப்போ ஹேக் ஆயிருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னே இப்ப தெரியல. எஸ்ஆர்எம் ப்ரோ நான் உங்ககிட்ட ஒண்ணே சொல்ல தான் விரும்புறேன். ஒருவேளை இப்ப இந்த ஹேக்கர் கிட்ட நீங்க ஐடி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது உங்களோட சேனலா அது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு சொல்றது கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் தான் சிலுமிஷ வேலைகள் ரொம்பவே பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், எஸ்ஆர்எம் ப்ரோக்கு அவரோட ஐடி திருப்பி கிடைச்சிருச்சு, அவர் தான் இப்போ ஓனர்ஷிப்ல இருக்காரு. ஆனா அந்த ஹேக்கர் அவன் ஓனர்ஷிப்ல இருக்கும் போதே சில ஹிடன் மேனேஜர்ஸ்லாம் ரோல் கொடுத்து வச்சிருப்பான். அப்படி அவன் அந்த மேனேஜர் பதவி கொடுக்கும் போது அந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்து லைவ் போடுறது, வீடியோ போடுறது, இல்ல வீடியோ டெலிட் பண்ணிட்டு போறது, இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் பண்ணுவான். சரிடா அப்பதான் எஸ்ஆர்எம் ப்ரோ மேனேஜர் பதவியை தூக்கி விட்டுருவாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அவன் ஹிடனா தான் கொடுத்து வச்சிருப்பான். அதுக்கு வேஸ்ட் இருக்கு, 100% பாசிபிலிட்டி தான். இப்படி அவன் பாட்டு வந்து லைவ் போறது, அவன் பாட்டு வந்து லைவ் டெலிட் பண்ணிட்டு போறது, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது யூடியூப் அதை சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி நினைச்சு யூடியூப் அக்கௌண்ட்டே பேன் அடிக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அந்த ஹிடன் மேனேஜர்ஸை கண்டுபிடிக்கிற வழி இப்ப கூட எனக்கு வரைக்குமே தெரியல. அது எப்படி ப்ரோ யூடியூப்கார சும்மா இருப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதனால தான் நீங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்ணும்போது இது பிராண்ட் அக்கௌண்டா பர்சனல் அக்கௌண்டான்னு கேட்கும். நீங்க மட்டும் அப்ப பிராண்ட் அக்கௌண்ட்டும் கொடுத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு எல்லாருமே ட்ரூலி ஒரு எவனா தான் காணப்படும். அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாவே ஹேக்கர்ஸ் அதை ஹேக் பண்ணிடுவாங்க. சோ எல்லா ஃப்ரீ ஃபயர் கிரியேட்டர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், இப்ப ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஒரு டீடைல்ஸ்லாம் இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் உங்க டாடி மம்மியோ உங்க